ஹலோ. இன்னைக்கு வந்து எங்கள் ஊருடைய இந்த நாட்டுடைய பிரசிடெண்ட் வந்து இனாகரல் டே இன்னைக்கு தான் நடந்தது. அதனால இன்னைக்கு வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் ஜென்ரலாகவே லீவு. இன்னைக்கு தான் லீவுனால தவின் வந்து இன்னைக்கு இங்கே தங்கிட்டு நாளைக்கு தான் போகிறேன்னு சொன்னான். ஸோ மண்டேஸ் காலேஜ் கிடையாது, டியூஸ்டேலேருந்து தான் அவனுக்கு காலேஜ். மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் கலிஃபோர்னியாவில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி 1 month லீவ் இருக்கும். அப்புறம் மிட் ஜனவரியில் தான் திறப்பாங்க. சில காலேஜஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியே திறந்துருவாங்க. ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கிறது. இங்கேயுமே சில காலேஜஸ் வந்து திறந்துருவாங்க. குவார்ட்டர் சிஸ்டம் இருக்கிறவங்கலாம் திறந்துருவாங்க, ரைட். செமஸ்டர் சிஸ்டம் இருக்கிறவங்க திறக்க மாட்டாங்க, லேட்டாக தான் திறப்பாங்க. குவார்ட்டர் சிஸ்டம் இல்லாத யூசிசி என்னது குவார்ட்டர் சிஸ்டம்னா இது 4 செமஸ்டர் இருக்கும் குவார்ட்டர்னா. ஸோ 4 வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அது எக்ஸாம் வரும், ஃபைனல் எக்ஸாம் வரும். இவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செமஸ்டர் சிஸ்டம். ஆமாம். ஸோ பெர்க்லி, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் வந்து பெர்க்லி அண்ட் யூசி மெர்சர் இவங்க 2 பேர் தான் செமஸ்டர் சிஸ்டம். மற்றவங்க எல்லாருமே வந்து குவார்ட்டர் சிஸ்டம். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஈஸ்ட் கோஸ்டும் செமஸ்டர் சிஸ்டம் தான், ரைட்? செமஸ்டர் சிஸ்டம் தான். ஆனால் வந்து செமஸ்டர் குவார்ட்டர்னு தெரியல, எல்லா யூனிவர்சிட்டியும் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் யூனிவர்சிட்டி. ஆமாம். இப்போ சில ஃப்ரெண்டு பையன் டொமினிக்கனில் படிக்கிறான், அவன் இன்னைக்கு தான் போயிருக்கான். இப்போ தான் போய் விட்டுட்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டுருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டோட பொண்ணு ரீனோவில் படிக்கிறாள், அவள் வந்து இன்னைக்கு தான் கிளம்புறா அவ்வளோ. ஸோ ஒருத்தர் அதே இது நம்ம ஸ்ரேயா வந்து கிளம்பிட்டா, ஆல்ரெடி போன வாரமே கிளம்பிட்டா. ஏன்னா டேவிஸ் மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து குவார்ட்டர் சிஸ்டம். இன்ஃபேக்ட் அவளுக்கு எக்ஸாம் உடனே வந்துடும்னாங்க. உடனே அவங்களுக்கு தொடங்கினோடனே எக்ஸாம். இப்போ இவனுக்கும் தமனுக்கும் சொன்னாங்க உடனே வந்துடும். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சப்ரீனுக்கும் சீக்கிரம் வந்துடும். எனவே கன்க்ளூஷன் இஸ் ஒரு மாதம் இங்கே தான் வெட்டியாக இருந்துட்டு. ஆமாம், 1 மாதம். ஆனால் அவங்க 1 மாதம் ஏர்லியாக வருவாங்க, 1 வாரம் ஏர்லியாக போயிடுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. எனிவேஸ், சாப்பாடு எதாவது வேணுமான்னு கேட்டதுக்கு எதுவும் வேணான்ட்டான். மஃபின் கேட்டால் நான் மஃபின் வாங்க போகிறதுக்கு டைம் இல்லை. கோகோனட் வாட்டர் கேட்டான், அதை நான் அவங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் அம்மா ஊர்லேருந்து அமிச்ச இது இருக்குல்ல, நம்ம கடலை மிட்டாய், இந்த மாதிரி இண்டிவிஜுவலி பேக்ட் கடலை மிட்டாய் வந்து நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். இதான் லாஸ்ட்டு. ஸோ இதை வந்து ஆல்ரெடி அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்துட போகிறேன். நான் ரூமில் இங்கே கிளாஸஸ் போகும்போது எடுத்துகிட்டு போவேன்னா கொஞ்சமாக எனக்கு வந்து இது கொடுங்கண்ணா, சிப்ஸு. நல்லா கொஞ்சமாக சிப்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து காஸ்கோவில் வாங்கின ஸ்நாக்ஸ் வந்து நிறைய வேண்டாம் அப்படின்னா. ஸோ இது ஓரியோ குக்கீஸ், அப்புறம் இது வந்து நுட்டெல்லா. இது வந்து நைட் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். பட் அவங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃபுட் இருக்குது, அதனால் அங்கே அவங்க சாப்பிட்டுக்கலாம். பட் சம்டைம்ஸ் ரூமில் இருக்கும் போது ஏதாவது வேணுன்றதுக்காக எடுக்கணும். கிளினெக்ஸ் பேக்கில் வைக்கிறதுக்கு ஆல்கால், அப்புறம் சானிடைசர். இது வந்து நம்மளோட டிராமமீன், மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்க வந்து போடுவாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டோட காரில் தான் போகிறாங்க. அவங்க ட்ராப், யூஸ்வலி நான் பிக் பண்ணேன், அவங்க ட்ராப் பண்ணுவாங்க. நான் போன வாட்டி நான் பிக் பண்ணேன், இப்போ அவங்க ட்ராப் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து டெஸ்லாவில் போவாங்க. அது என்னவோ தெரியல, பேக் சீட்டில் டெஸ்லாவில் உட்காந்தா வந்து மோஷன் சிக்னஸ் வருதுன்னு சொல்கிறான். அதனால வந்து அதுக்காக நான் போட்டுக்கிட்டான். அவன் பேக்கில் ஜென்ரலாகவே இது வைக்க சொல்லுவேன். இது பேர் வந்து நான் ட்ரௌசி டிராமமீன். அமேசானில் வேணும் வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நான் இந்த மாதிரி பேக்ஸில் பேக் பண்ணிட்டேன்னா ஏற்றிடலாம். போய் மேலே அவனோட துணியெல்லாம் வரும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தான், ரொம்ப இல்லை, கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தான் ட்ரிப் போடுறதுனால. அது வந்து நம்ம பேக் பண்ணணும், போய் பேக் பண்ணலாம். இன்றைக்கி லஞ்ச் நம்ம வீட்டில் எப்பவும் போல் கேரளா மட்டை ரைஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். சூப்பரான கீரை மசியல். இது வந்து சாப்ட் ஸ்பினச். ஆல்ரெடி நம்மளுடைய ட்ரேடர் ஜோவில் வந்து சாப்டாகவே விற்கிது ஃப்ரீசர் செக்ஷனில், அதை போட்டு பண்ணியிருக்கேன். பருப்பு போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். யூஸ்வலி இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரை தான் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரு அற்புதமான ஃப்ரை பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரை நீங்கள் நினைப்பீங்க, கிடையாது, இது ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை. ஆல்ரெடி நான் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சும்மா சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லான்னு நினச்சி வாங்கினேன். ஸ்வீட்டாகவே இல்லை. என்னடா ஸ்வீட்டாகவே இல்லையே, சரி ஓகே பொரியல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பொரியல் பண்ணி பார்த்ததில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல ரிச்சான ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் அது. இதுதான் எங்களோட லஞ்சு. இது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய ஹாலிடே சீசன் முடிஞ்சிருச்சு. அதனால் நான் வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்.
இடம் பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்கு. கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிற மாதிரி இல்ல? ஆமாம். இல்லையா? இந்த ட்ரெஸ் வந்து அம்மா எனக்கு வந்து நல்லிலேருந்து வாங்கி அமிச்சாங்க லாஸ்ட் டைம். காட்டன். வெளியே வெயில் அடிக்கிறதுனா ரொம்ப வா வெதர் சென்னை மாதிரி இருக்கு அப்படின்னு இதை போட்டு போய் வெளில போய் நின்னேன். அப்பா செம்ம குளிர். அதான் சொன்னேன் இந்த வெயிலை பார்த்து ஏமாந்துட்டேனே அப்படின்னு. இதை தான் அங்கங்கே வச்சு இப்போ எல்லாம் எடுத்துட்ருக்குறேன். நீங்கள் பார்த்த வீடியோவை இதை வச்சு தான் எடுத்தேன். ஆனால் மோஸ்ட்லி வினோதை கூப்பிடுவேன். ஏன்னா அவர் தான் என்ன அழகாக இருப்பார், ஒல்லியாக காட்டுவது. இதுதான் எங்களுடைய குடும்ப ஸ்திரீகள். 3 பேர் காணாம போயிட்டு மிஸ்ஸிங். ஒன் பர்சன் இஸ் தேர். டோன்ட் கோ மிஸ்ஸிங் சொல்லி வச்சிருக்கேன், மிரட்டி வச்சிருக்கேன் அவங்கள. இதை வேற நான் வரைஞ்சேனான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. இதெல்லாம் வரைகிற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருந்ததுன்னா நான் இந்நேரம் எங்கேயோ இருப்பேன். ஒரு தேங்க்ஸ் டு ஜீவா சார் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். சினி ஆர்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. போட்டோ அனுப்புனாக்கா ஜீவா சார் வந்து உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ வந்து இதே மாதிரி ஹேண்ட் பெயிண்ட் பண்ணி கொடுப்பாரு. நீங்க அதுக்கப்புறம் டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வினோத் ஐபோன்ல என்ன எடுத்தார், பாசிசிட்டி வீட்ல, ரைட்? வீட்டு வாசல் எடுத்தாரு. இப்படி ஒரு அழகான பொண்ணு பார்க்கவே முடியாதுன்னு எடுத்துட்டாரு. இது நம்ம குழந்தைங்கள இந்த ஆமா இதுங்க பேபிஸ். தவின் எது விவின் தெரியுமா உங்களுக்கு? மக்கள் பார்த்துக்கிட்டோம். எது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். ஒரு தவின் ஒரு விவின். முடி பாருங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு. இப்போ எப்படி கர்லி ஆயிடுச்சு. இது தவின் அவனும் ஸ்ட்ரைட் ஹேர் தான் இப்போ மாறிடுச்சு. விவின்க்கு அதே ஸ்ட்ரைட் ஹேர்னு வரும். இந்த ஆங்கிள்ல பார்த்து போவாங்க அவங்க வீடா. ஏதோ காட்டுறியே பார்க்கலன்னா பார்த்துப்பாங்க. This is the தவின் ஹேர் கட் வர வச்சிருக்காங்க பசங்க, ரைட்? தவினோட ஹேர் கட் பாக்குறீங்க. இப்பதான் நியூ செமஸ்டருக்கு போறான் தவின் டு காலேஜ். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எப்படி இருந்தது தவின்? குட். ஸோ நியூ செமஸ்டருக்கு விஷ் பண்ணுங்க. எல்லா பசங்களும் காலேஜ் போற எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். டூ வெல், என்ஜாய் யுவர் லைஃப். திஸ் இஸ் த டைம் யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப் பிஃபோர் யூ கெட் இன் டு த routine jobs, right? பேக் பண்ணிட்டே இனிமே தான் பண்ணுமா? Almost done. Can I help you? Maybe. இது என்ன தவன் ஸ்டைல்? ஓ புது. I've been had it. I've always had it. வாட்ச் பாருங்க மக்களே. I brought it back and then I'm bringing it back now. புது வாட்ச் பாருங்க. ஆப்பிள் வாட்ச் வாங்கிக்கடானா எனக்கு சீப்பா அது போதும். எனக்கு இதே மாதிரி வாங்கி தரியா தவன்? If you want it. எவ்வளவு அது? 20. அவ்வளவுதானா? $20. சரி டக்குன்னு பேக் பண்ணலாம். அங்க பேர் ஒருத்தன். அங்க ஒருத்தன் பாருங்க. கத்தி அட்டை கத்தி வச்சு கத்தி. ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இந்த பசங்களோட ரெஸ்ட் ரூம் தான். நீட்டா தான் இருக்கும். எப்பவுமே நீட்டா தான். ஸ்லோவா மூடிட்டா. அடி. சரி வா. பாத்தியா இவ்வளவு குப்பையா இருக்க மாதிரி தெரியும்ல. பெஸ்ட் ஆர்கனைஸ் பர்சன் இவன் தான். இங்க வாங்க. அவன் மனசு வச்சானா இந்த மாதிரி அழகா எடுக்கும். இந்த மாதிரி அழகா பண்ணுவான். ஒரு செகண்ட்ல பண்ணிடுவான். ஆனா மனசு வைக்கணும். மாட்டினியா பேக் எடுத்து வை தவி ப்ளீஸ். இங்க பாருங்க, காட்டுங்க. அண்ணா எங்க? டேய் எங்கடா போன? வா பேக் பண்ணலாம். இத மட்டும் பண்ணிருக்கியாடா? ட்ரெஸ்ஸஸ் எதுவும் வைக்கலையா? ஐடி சார்ஜர்லாம் எங்க இருக்கு? சார்ஜர் எங்க இருக்கு? லேப்டாப் சார்ஜர் எடுத்துட்டு வரல. இந்த மேக் புக் சார்ஜர் எடுத்துட்டு வரல. என்ன எங்க இருக்கு? புது கார்டு உள்ள வச்சிட்டியா? அங்க இருக்குறலாம் என்னது? What is all that? That was this one. This ID card thing you need or not? What is that? You don't need that. How many? This is the one I brought home. Okay. தவின் இல்லை வேற ஏதாவது எடுக்கணுமா? இல்லை எல்லாம் எடுத்துட்டியா? You have eye mask? Yeah. This gaming, where will it go? Here. ஒரு 2 லேப்டாப்க்கு எல்லாம் எடுத்துட்டியா? சார்ஜிங் எல்லாம் என்னென்ன எடுத்துட்டு வந்தியோ? 2 லேப்டாப் தான் எடுத்துட்டியான்னு? Yeah.
What is this? Cards. Okay. Keep it here and there. This one stays here. There. I kept it there. Okay, I know you kept it there. It stays here only. Mm-hmm. I'm doing it so that I need to clean, right? சரி, how many more hangers do you need? கேட்டா ஹேங்கர் கொடுங்க அவனுக்கு. உங்க ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து கொடுங்க. You need some more? Yeah. How many? Like 5. புதுசாக ஒரு டப்பாவில் இருந்து எங்கே அது? அங்கதான் உங்க ஷெல்ஃப்ல இருக்கு. அங்க விட்டுட்டேன். போய் எடுத்துட்டு வாங்க. இங்க பாரு. ஜாக்கெட்லாம் ஏதாவது எடுத்து போறியா? இந்த ஜாக்கெட் ஏதாவது வேணுமா? குளிரா இருக்க போது. You don't have any thick ones there. I'll take this one. This or the with the hoodie? This one is fine. Huh? This one's fine. Everything else your brother can use? Yeah. Just the ட்ராஷ் பேக்ல கொண்டு போறியே பரவாயில்லையா? ஏன்? yeah. பேக்கை வேறு அங்கே வைக்கணும், மெயின்டைன் பண்ணணும்ல. ஆல்ரெடி எடுத்துகிட்டு போகிறது 2 பேக் எடுத்துகிட்டு போகிறோம். இன்னொரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம், இன்னொரு பேக்கையும் காலி பண்ணி அங்கே வைக்கணும். போட்டு போயிட்டான். நான் இன்னும் ஒர்க்கர் மாதிரி எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன். எப்பயுமே அப்படிதான் பண்ணனா சூப்பர்வைசர் மாதிரி நடந்துட்டே இருப்பான். கேட்டா நான் தான் எடுத்து வைக்கணும்மா, நான் பின்னாடியே பண்ணணும். அங்கே வைக்கப்பா. எடுத்துட்டு வந்துட்டீங்களா? கொடுத்தனே. உங்க கூட தான் நின்றுட்டு இருந்தேன், எப்படி நான் எடுக்க முடியும்? போய் எடுத்துகிட்டு வரணும். தேங்க்யூ. எடுத்துட்டு கொடுத்தனே. இது உங்களுக்கு கொடுத்தனே. அதான் அது ஒன்று உங்ககிட்ட கொடுத்தனேங்க. அதான் அது வாழைப்பழம் கதை. நீ அதுக்கு மேலே தூக்கி என் கையில் கொடுக்கலப்பா. நீ என் கையில் ஒரு கையில் கேமரா இருக்குது, ஒரு கையில் வாட்டர், கோகனட் வாட்டர் இருக்குது. நான் எப்படி ஏதாவது ஒன்று வாங்க முடியும்? மாசத்துக்கு மேலே பழைய கோகனட் வாட்டர் அது. அதை வச்சு நின்றுட்டு அது வந்து ஓப்பன் பண்ணாதது, சீல்டு. ஓகே. இந்த மாதிரி கிடச்சதாடா? ஜெர்சி வாங்குறதுல என்ன பிரச்சனை? இத்தனை போதும், ஃபுல் இருக்குடா. கீழே போய் ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கணும். கோகனட் வாட்டர் எடுத்து வைக்கணும், ரைட்? We'll start soon. கோகனட் வாட்டரும் எடுத்து வைக்கணும். போய் எடுங்க. பேக் எடுத்துக்கோ, அவ்வளோதான். கீழே எடுத்துட்டு வரட்டுமா லேப்டாப் பேக்கை? Yeah. என்ன பண்ணுறோம்? அவனோட பெட்ஷீட் எடுத்து வாஷ் பண்ணிடுவான். வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டேன்னா நம்மளோட டாலர்ஸ் வரும்போது போட்டுருவாங்க, இல்லை நானே போட்டாலும் போட்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலி நான் வந்து அடியில், இதுக்கு அடியில் ஒரு மேட்ரஸ் ப்ரொடெக்டர் இருக்குது, அது மேலே ஒரு ஃபிட்டட் ஷீட் இருக்குது, அது மேலே அந்த குயிட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து இப்போ போடுவேன், வாஷிங் போடுவேன் இது எல்லாத்தையும். சரி, கீழே போய் பண்ணுங்க. இதெல்லாம் எடுத்துக்கணும். பாருங்க எவ்வளோ குப்பை, டஸ்ட்டு, எவ்வளோ டஸ்ட்டு. காட். ரெடியா தேவன்? Yeah. நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு ரெடி ஆகிட்டியா? Yeah. கோகனட் வாட்டர் வச்சிட்டியா? சரி, என்ன இது இதுவா? ஏண்டா? நான் பிடிங்க மச்சான். ஓகே. வே அண்ணா இஸ் லீவிங். கம். வந்துட்டாங்க. பாரு. வாடா. On the bottom. வே. Sora. You need another shoe or just one shoe is fine? This one. Garage door. Bye. I'll see you whenever I come back. I'll see you. ஹாய்.
கிளம்பிட்டான் கவின். லெட்ஸ் கோ. வண்டி தள்ளி நிறுத்தினது யாரு? பார்க்கறிஞ்ச மாதிரி கேம் இருக்கு. ஆமா. இது என்னது? ஷூ ரேக் இதுதான். ஸோ கவின் கிளம்பிட்டான். எனக்கு வந்து இந்தியன் ஸ்டோர் மட்டும் போகணும். போகலாமா வேணாமா? வேணாம். போகலாம். உனக்கு வரீங்களா? ஷூர். பானிபூரி வாங்கி தரேன். தேவையில்லை. தேவையில்லை. பாய். எங்களோட வீக்கெண்ட் ரொட்டீன் ஆஸ் யூஷுவல். இந்தியன் ஸ்டோர் வந்திருக்கேன். காட்டுங்க. நியூ இந்தியன் சூப்பர் மார்க்கெட். ட்ரேசி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் நான் வந்து கேரளா மட்டா ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல் போடுவேன். அது இந்த வடி மட்டா ரைஸ் தான். நிறைய பேர் எந்த பிராண்ட்னு கேட்குறீங்க. ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஆனாலும் சொல்கிறேன். டபுள் ஹார்ஸ் வடி மட்டா சூப்பரான பிராண்டு, நல்லாயிருக்கும். இரும்புல பாத்திரமா இருக்கணும். இந்திக்காரங்க சமைக்கிற பாத்திரம் ஏதாவது என்ன சமைப்பாங்க இதில்? தெரியல, யாருக்கு தெரியும். இங்கே பாருங்க, சப்பாத்தி போடுறதா இருக்கும். காட்டுங்க குக்கர் வெரைட்டிகளா. நியூ இந்தியா கேரம் போர்ட் இருக்கு. அங்கே பாரு ஜல்லி கரண்டி ஒன்று இருக்கு பாருங்க. உங்களை அடிக்கிறாங்க. இது எல்லா விதமான குக்கரும் எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்கப்பா. மை காட். கேட்டிங்களே மாவு மெஷின். வினோத் சொன்னார் மாவு மில் வச்சு. என்னது உங்கள் வீட்டில் மாவு மில் வச்சுருந்தீங்களா வினோத்? வாட்? மாவு பிஸ்னஸ் பண்ணீங்களா? ஆமாம், கொஞ்ச நாள் பண்ணோம். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஓனர் சொல்லவே இல்லை வினோத். இல்லையா? என்னது? மாக்கிதா ஆட்டா. மக்கீத ஆட்டாவா மாக்கித ஆட்டாவா? வாங்கி முடிச்சாச்சு. இதான் எங்களோட யூஷுவலான வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ராசரி ஷாப்பிங். குவாவா, கொய்யா பழம் எங்கள் ஊரில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய பழம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இதை கட் பண்ணி போட்டு மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு ஸ்கூல் வாசலில் விற்பாங்க. அப்படி சாப்பிட்ட என்னோட சைல்ட்ஹுட் மெமரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமாக இந்த குவாவாவில் வந்து ரொம்ப லோவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வினோதுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அமெரிக்காவில் இதோடைய விலை எவ்வளோன்றது நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஏரியாலையும் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் இந்த கொய்யா பழத்துடைய விலை என்னன்னு சொல்லுங்கள். இதை கட் பண்ணால் உள்ளே எப்படி இருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெளியிலவே வைக்கலாம். ஃப்ரூட்டில் எங்கே ப்ரோட்டீன் இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் இருக்கிற ஃப்ரூட் வந்து இந்த குவாவா தான். யூஸ்வலாக என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி சைட்ஸை கட் பண்ணிவிட்டு, எனக்கு கொஞ்சம் காயாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து நல்ல பழமாக இருந்தால் பிடிக்கும். நம்ம ஊரில் இருக்க குவாவாவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கும். உள்ளே வந்து பிங்காக இருக்கும், ஆனால் இங்கே பாருங்கள் நல்ல ரெட்டாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். இது ஸ்வீட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் அண்ட் ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சும் இருக்கும். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். இங்கே பாருங்கள், சில பேருக்கு இந்த சீட்ஸ் பிடிக்க மாட்டேங்குது, பல்லில் மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைபருக்கு தேவை. அதனால் வெட்டியாச்சு. இதில் அருமையாக உப்பு போட்டு சாப்பிடலாம். மலைச்சாரல் போல உப்பு போட்டு எங்களோட ஸ்நாக் ரெடி. வாங்காத ஒரு கடையில் இன்னைக்கு வாங்கியிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு, பர்கர் கிங். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆள் வந்து கேட்டிருக்கோம். என்னடா கேட்டேன்? திஸ் இஸ் கால்ட் சிக்கன் நகட்ஸ். அவங்களுடைய சிக்கன் நகட்ஸ் கூடையே அவங்களுடைய பார்பிக்யூ சாஸ். அடுத்தது அவங்களுடைய அனிதாவா பேக்கன் சீஸ் பர்கரா? பேக்கன் சீஸ் பர்கர். அனிதான்னு எழுதியிருக்கு. அனிதாவா? அனிதா, ANITA. வாங்கினவங்க பேர் அனிதாவா? எப்போ பிக் பாஸ்லேருந்து இங்கே வந்தாங்க அனிதா? பேக்கன் சீஸ் பர்கர். ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்குது? இவ்வளோ தான் இருக்குமா வேணும்? எனக்கு என்ன தெரியும்.
Bacon cheeseburger. காட்டு. Cheese, bacon and burger. Sorry, we take the pickle out, okay? Okay? Even முந்தியே மாறிடுச்சு பிக்கில் பார்த்தோன்னா. அடுத்தது mozzarella sticks. இதான் கேட்டியாவி? mozzarella stick. One more barbecue sauce. இதான் விவினோட டின்னர். வி ஒரு mozzarella stick இது பண்ணி காட்டு. It will come as a cheesy, right? Maybe. Or it's not cheesy thing. Let's see. Will you eat it, V? பிக்கல் எடுத்துகிற அவ்வளோதானே நான். Is that okay, V? Take a bite. No? Yenda? There's mustard. What do you mean by there is mustard? There should not be mustard? No sauce. They didn't have an option for no sauce? நமக்கு எப்படி தெரியும்? I don't know. சீஸ் பேக்கன். சரி சாப்பிட்டு பாரு. ஒரு பைட் வி ஜஸ்ட் ட்ரை வி ப்ளீஸ். ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பாரு. உள்ள பிக்கல் இருந்தால் ஓகே சொல்லலாம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஜஸ்ட் ஈட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வில் மேக் யூ பை. Thank you guys for watching this video.